கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. கரூர்ல தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 8 குழந்தைகள் உட்பட 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்று வராங்க. கரூர் சம்பவம் தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறை விசாரணையை தொடங்கியிருக்கு. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்திருக்கு. இது குறித்து காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில 12:45 மணிக்கு கரூரில் விஜய் பேசுவார் என தாவேகா அறிவித்திருந்த நிலையில 5 மணி நேர தாமதமாகத்தான் விஜய் வருகை தந்திருக்கிறார்னு குறிப்பிட்டிருக்கு. அதுவரை பேருந்தின் முன்சீட்டில் அமர்ந்திருந்த விஜய் திருக்காம்புலியூர் சந்திப்பை தாண்டியதும் லைட்டை அணைத்துவிட்டு பேருந்துக்குள் சென்று விட்டார். இதனால் சாலை நெடுக்க அவரை பார்க்க காத்திருந்திருக்காங்க. அங்கிருந்து பிரச்சார கூட்டம் நடக்கும் இடத்திற்கு ஒரே நேரத்துல சென்றிருக்காரு. இதனால பிரச்சாரம் நடைபெறும் இடத்துல அதிகப்படியான கூட்டம் கூடியதால் சூழல் கட்டுக்கடங்காமல் போயிருக்கு. 10,000 பேர் வருவார்கள் என அனுமதி வாங்கப்பட்ட இடத்துல 25,000த்திற்கும் மேற்பட்டோர் திரண்டிருக்காங்க. தாவேகா மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட தன்னார்வலர்கள் அங்கு இல்லாமல் போனதுனால கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. குடிநீர், மருந்து, மருத்துவ குழு எதுவுமே அங்கு இல்ல. காலை முதல் கடும் வெயில்ல காத்திருந்த மக்கள் மயக்கமுற்றும் மூச்சை அடைத்தும் கூட்ட நெரிசல்ல சிக்கி இருக்காங்க. இதனால உயிர் பலி ஏற்பட்டதாக விசாரணையில கூறப்படுது. 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு.